இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20:26. தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்வருமாய் இருக்குன்னு சங்கீதம் 86:10. நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பது உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம். யோவான் 2:25. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஏசாயா 28:9. முதல் ராஜா சவுல், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. சின்ன தாவீது, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. தேவனுக்கு கீழ்ப்படியாத சவுல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இணை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. அன்னாளின் ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோத்திரத்துடன் ஜெபத்தில் வீழ்த்திடுங்கள். கொலோத்தியர் 4:2. I have been young, now I am old, yet I have not seen the righteous forsaken, nor his disciples begging bread. Psalms 37:25. தேவனுடைய திருத்துவம். பரலோகத்தில் சாட்சியாய் இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியாய் இருக்கிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:7-8. பரிசுத்த ஆவியானவர் யார்? என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூற்றுவார். யோவான் 14:26. பரிசுத்த ஆவியானவரின் ரூபங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் விசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எபேசியர் 1:13-14. நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் இளைஞனான் என்றேன், முதிய வயது உள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமன்றம் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதம் 37:25. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. சங்கீதம் 73:1-2. நான் வசனம் சொல்ல போறேன். தேவரீர் மகத்துவம் உள்ளரோ அதிசயங்களை செய்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 86:10. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். சங்கீதம் 24:8. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாடி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1-2. பாவி ரட்சிய கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா. 1 தீமோத்தேயு 1:15.